வாங்க மக்களே, இன்றைக்கி ஈஸியான கருவாட்டு குழம்பு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, இந்த பொருளெல்லாம் போட்டு தான் வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, உளுந்து போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறோங்க. வெந்தயம் போட்டு புளி கரைச்சி வச்சுட்டு வீட்டு மசாலா இவ்வளோ தான். ஈஸியாக செஞ்சிடலாம். அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்தயமும் கடுகும் போட்டாச்சு. சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி ஊற்றி உள்ளே போட்டு கிண்டுன்னு கிண்ட வேண்டியது. மறந்துடாமல் உப்பு போட்டு கிண்டுங்க, இல்லாட்டி தக்காளி மசியாகாமல். இப்போ போட்டு கிண்டியாச்சு. இப்போ கிண்டி முடிச்சுட்டு அது கூட நம்ம வீட்டு மசாலா குழம்பு மிளகாத்தூளை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு புளி கரைச்சி வச்ச புளியும் இருந்துச்சு, அது கூட ஊற்றிக்கோங்க. அந்த புளியை ஊற்றி அதுக்கும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஊற்றி கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் கருவாட்டு மண்டையும் துண்டும் எடுத்துருக்கேன். அந்த கருவாட்டு மண்டையும் துண்டையும் நல்லா 3-4 தடவை கழுவிக்கோங்க. ஏன்னா அதில் உப்பு நிறையா இருக்கும். அதனால் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவி முடிச்சுட்டு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு போச்சு. இப்போ அந்த மண்டையை தூக்கி மேலே போட்டுட்டு அடுத்த துண்டை தூக்கி பின்னாடி போட்டுருங்க. இதுக்கு நான் பச்சரிசி சோறு தான் வச்சேன். கிண்டி வேக வச்ச சாப்பாடு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை நெல் இருக்குல்ல, அதில் வர்ற அரிசி தான். அதில் வச்சு அந்த சாப்பாட்டிலேருந்து கருவாட்டை போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் காலையில் வச்ச பாவக்காய் குழம்பும் அந்த கருவாடு பெரட்டல் மாதிரி வச்சு அதையும் தொட்டுட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு.